அந்த போரிலே என்னிடத்தில் தோற்றுவிட்டு ஓடிவிட்டார். வெற்றி கண்டுவிட்டோம். ஆனால் இரண்டாவது வாயற்படுகிறே அந்த வாயற்படி மட்டும் சென்றுவிட்டால் சுலபமாக அந்த வன்னியவனத்தை நாம் எடுத்து விடலாம். இப்பொழுதே செல்லலாம். காட்சி தருவதற்கு வாழ்வழியாக வந்து கொண்டிருந்தார். அந்த தருணத்திலே கானகத்திலே இரு மான்கள் ஒன்றோடு ஒன்று புணர்ச்சி செய்து கொண்டிருந்தது. இதனை கண்ட பரமனுக்கோ இந்த மான்கள் புணர்ச்சி செய்வதை கண்ட பரமனுக்கு அவருக்கோ ஆசை தூண்டிவிட்டது. அப்பொழுது அவருக்கு ஆசை பிறந்ததுமே கலிங்கம் என்று சொல்லக்கூடிய விந்தாகப்பட்ட சொல்ல தொடங்கியது. இந்த கலிங்கம் என்ற விந்தானது பாராக பிரபஞ்சத்தில் கீழே விழுந்தால் இந்த பூமியே அழிந்துவிடும் என்பதனால் வாயு தேவனை அழைத்து இந்த கலிங்கத்தை அர்ச்சனா தேவியிடம் சேர்க்கமல் செய்தார். அர்ச்சனா தேவியோ அன்னிதினமும் அல்லம் பகலும் 60 நாழிகையும் சிவனே சிவனே என்று தோல்வி வந்தார்கள். அப்படி தோல்கின்ற நேரத்திலே இந்த கலிங்கமான பட்டது அவரிடம் சேர அப்பொழுது வாயு தேவனின் அம்சத்தினால் அர்ச்சனா தேவிக்கும் வாயு தேவனுக்கு பிறந்து அந்த மைதனான் நான் பிறந்தேன். அப்படி பிறந்து வளர்கின்ற சின்னஞ்சிறு வயதிலே தாயே எனக்கோ பசி அதிகமாகிவிட்டது, நான் புசிப்பதற்கு ஏதாவது தர வேண்டும் என்று கேட்டதற்கு மகனே ஆஞ்சநேயா அதோ தெரிகிறது கானகம், இந்த கானகத்திலே சிவந்த நிறத்தில் இருக்கின்ற கனிகள் யாவற்றையும் நீ அருந்தலாம் என்று உரைத்தார்கள். என்னோட பசியினால் சென்று அங்கே இருக்கின்ற அனைத்து சிவந்த நிற கனிகளையும் அறிந்தினேன். ஆனால் என்னோட பசி தீரவில்லை. அப்பொழுதோ அதிகாலை நேரம் சூரியனோ சக்க சிவேனின் கண்ணெதிரையே தோன்றினார். ஆஹா, இதையெல்லாம் புசித்தோம், நமக்கு பசி அடையவில்லையே. அதோ தெரிகிறது அந்த சிவந்த நிற கனியை நாம் அறிந்தினால் நம்மளுடைய பசி தீரம் என்று வாழ்ந்து அந்த சூரியனையே விழுங்கினேன். அப்படி சூரியனை விழுங்கியதனால் இதனை கண்ட தேவ இந்திரன் அவனது கரத்திலே இருக்கின்ற வஜ்ராயுதத்தை கொண்டு என் தாடையிலே ஓங்கி அடித்தான். அப்பொழுது இந்த தாடையாகப்பட்ட நீண்டு காணப்பட்டது. அப்பொழுதே அங்கிருந்து கீழே விழுந்து மரண மூர்ச்சி அடைந்தேன். இதனை கண்ட வாயு தேவன் என்னுடைய அம்சத்தில் என் மகனான அனுமனுக்கு ஆஞ்சநேயனுக்கு இந்நிலை வர யார் காரணம்? இப்பொழுது
என்னுடைய வேலை என்ன? பஞ்சபூதங்களில் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களில் காற்றாக இருக்கக்கூடிய வாயு தேவன் இப்பொழுது என் செயலை நிறுத்துகிறேன் என்று ஒரு கணம் நிறுத்தினார். அப்பொழுது உயிர்கள் அனைத்தும் காற்றின்றி தவித்து மூச்சடைந்தது. அப்பொழுது தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி, வாயு தேவா, ஏன் இப்பேற்பட்ட செயலை செய்தார் என்று கேட்க, எனது பிறப்பான எனது அம்சமான ஆஞ்சநேயன் இப்பேற்பட்ட நிலை வர யார் காரணம் என கேட்டார். அப்பொழுது நடந்ததை கூற தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து, இன்று முதல் எனது மகன் ஆஞ்சநேயனுக்கு எப்பொழுதுமே இறப்பென்பதே வரக்கூடாது. அப்பொழுது தேவர்களின் வார்த்தைக்கு இணங்க நான் விழுங்கிய போது சூரியனை எனது வாயாகப்பட்டது சிவந்து காணப்பட்டது. அப்பொழுது தேவர்களின் வார்த்தையை கேட்டு அந்த சூரியனை எனது ஆசன வாயினால் கட்டினேன். அப்பொழுது ஆசன வாயும் சிவந்தே காணப்பட்டது. அது மட்டும் கிடையாது, ஒரு நேரத்திலே அந்த காலகத்திலே முக்கரை முனிவர் என்று அனைத்து முனிவரும் யாகங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி யாகங்கள் செய்து கொண்டிருக்கிற தருணத்திலே நான் சென்று அந்த மரம் கிளை அனைத்து ஓடி தெரிந்து அந்த யாகங்கள் செய்வதையே தடுத்து நிறுத்தினேன். அப்பொழுது அந்த முனிவன் பார்த்து, அட வானரனே, சின்ன திருவேனாக இருக்கும் பொழுது இவ்வளவு பலம் இருக்கின்றது, உன்னை இப்படியே விட்டால் நீ என்ன அக்கிரமணியாக செய்வாயோ என்று உன்னுடைய அனைத்து வலைகளும் மறந்து போவாய் என சாபத்தை. அப்பொழுது ஐயா முனிவரே, ஏதோ சிறியவன் அறியாது தெரியாது தவறு ஆகையால் சாப விமோசனம் வேண்டும் என்று கேட்டேன். அப்பொழுது என்றைக்காயிலும் ஒரு நாள் உன்னுடைய பலம் உனக்கே தெரியாமல் இருக்கும் நேரத்தில் உன்னுடைய பலத்தை யார் ஒருவர் ஞாபகப்படுத்துகிறார்களோ அன்றைய தினத்தில் உன்னுடைய முழு பலமும் உன்னிடத்திலே வந்து சேரும் என்று உரைத்தார். அது மட்டும் கிடையாது, அப்பொழுது நான் அனைத்து வித்தைகளையும் கற்றுணர வேண்டும் என்பது அந்த சூரிய தேவனையை குருவாக கொண்டு அவர் சொல்கின்ற நேரத்திலே அவர் வேகத்திற்கு ஈடு கொடுத்து அனைத்து கலைகளையும் கற்றுணர்ந்தேன். அப்படி இருக்கும் தருணத்திலே, தாயே, என்னுடைய செயல் என்ன? அப்படி என் தாய் அஞ்சனாதேவிடம் கேட்க, ஆஞ்சநேயா, நீ இப்பொழுது கிஷ்கிந்திலே இருந்து கொண்டிரு. உன்னை யார் வந்து குண்டலதிபா என்று உரைக்கிறார்களோ அழைக்கிறார்களோ அவர்களிடத்திலே தஞ்சம் புகுந்து அவர்களுக்கு சேவகனாக இருக்க வேண்டும் என்று உரைத்தார். ஒரு நேரத்தில் கிஷ்கிந்திலே வாலிக்கும் சுக்கிரவனுக்கும் சண்டை ஏற்படும் பொழுது ரிஷபுக பருவதத்திலே வாலிக்கு பயந்து சுக்கிரவனும் நானும் போய் சென்று பயந்து கொண்டோம். அந்த நேரத்திலே யாரோ ஒருவர் கரத்திலே காண்டீபம் ஏந்தி கொண்டு வந்தார்கள், கோதண்டத்தை ஏந்தி கொண்டு வந்தார்கள். அப்படி வருகின்ற தருணத்திலே சுக்கிரீவனோ, ஆஞ்சநேயா, எனது அண்ணன் நம்ம இருவரையும் சாகடிப்பதற்காக யாரையோ அனுப்புகிறான். அந்த வாலி இந்த ரிஷபுக பருவத மேல் வந்தால் இறப்பு நிச்சயம், சாபத்தை பெற்றிருக்கின்றான். ஆகையால் அவன் வருவதற்கு பயந்து யாரையோ அனுப்புகிறான் என்று கூறினார் சுக்ரீவன். அவர் வார்த்தையை கேட்டு, சுக்ரீவரே, நீங்கள் இருங்கள், நானும் வேடத்து இந்த உருவத்தை மாற்றி யார் என்று அறிந்து வருகிறேன் என்று உரைத்தேன். அப்படி செல்லுகின்ற தருணத்திலே நான் இந்த உருவை மறைத்து பிராமண உருவோடு சென்றேன். அப்பொழுது வந்திருப்பவரோ ஸ்ரீராமச்சந்திரனும் லக்ஷ்மண் இளையவரும் வந்திருந்தார்கள். அப்பொழுது என்னை பார்த்து குண்டலதிபா என்று உரைத்தார்கள். ஆஹா, அன்று நேரத்திலே தாய் உரைத்தார்களே குண்டலதிபா என்று. இவர்கள் தான் அவர்கள் என்னை நினைத்து, சுவாமி, நான் தான் அர்த்தநாதேவி மைந்தன் ஆஞ்சநேயன் என்று உரைத்தேன். ஆஞ்சநேயன் என்றால் விஸ்வரூபம் எடுக்க வேண்டுமே, நீ இவ்வளவு சிறியவனாக இருக்கின்றாய் என்று உரைத்தார். அப்பொழுது அவர்களுக்கு எடுக்கிறேன் அப்பொழுது ஆஞ்சநேயர் என்று ஒப்புக்கொண்டு அவர்களிடத்திலே தஞ்சம் புகுந்து அவர்களுக்கு சேவகனாக இருந்து சீதாதேவி மீட்டு வருவரை அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தேன். ஆனால் இன்றைய தினத்திலே என் தாயின் வார்த்தை கிளங்க இந்த வானவராயன் கோட்டையிலே வன்னிய மரத்திற்கு காவலாக இருக்கின்றேன். அப்படி இருந்த பொழுதும் இந்த வானவரின் கோட்டையிலே 7 வாயிற்படிகள், 7 வாயிற்படிகளிலும் முதல் வாயிற்படியிலே அய்யனாரப்பன், 2வது வாயிற்படியிலே முனீஸ்வரன், 3வது வாயிற்படியிலே
காத்தவராயன், 4வது வாயற்படியிலே கருப்பன், இப்படி 7வது வாயற்படியிலே இந்த வீர ஆஞ்சநேயன் இருக்கிறார். என்னை விடுத்து யார் இங்கு வருகிறார்கள்? என்னை மீறி இந்த வன்னியமரத்தை யார் களவார்கள் என்று பார்ப்போம். இந்த வாயற்படியை தாண்டி சென்று விட்டால் கண்டிப்பாக அந்த வண்டி மரத்தை எடுத்து விடலாம். பாகத்தில் வரைய யார் நீ? எதற்காக இங்கு வந்தால்? நானோ கள்ளிக்காட்டை சேர்ந்தவன். என் பெயரோ கள்ளிக்காத்தான். இங்க வர காரணம் என்ன தெரியுமா? எதற்காக வந்தாய்? இங்க இருக்க வண்டி மரத்தை எடுத்து செல்வதற்காக வந்தேன். ஆனா சிறுவனே, நான் காவல் காக்கும் வன்னிய மரத்தை களவாட வந்த கயவனே, வன்னிய மரத்தை களவாட வந்தேன் என்று என்னிடத்திலே தைரியமாக உரைக்கின்றாயே. யார் 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 என்ற புரியாமல் என்னிடத்திலே வந்து நான் காவல் இருக்க வன்னிய மரத்தை களவாட வந்திருக்கிறேன் உரைக்கின்றாயே. வந்தது தவறு என்று பாகத்தில் வழிந்தால் உயிர் பிச்சை தருகிறேன். வந்த வழியை பார்த்து திரும்பி சென்று விடு உயிரோடு. இல்லை என்றால் என் கதைக்கு நீ இரையாகி விடுவார். இதுவரை நீங்கள் ஆண்டவன் என்று மரியாதை கொடுத்து கொண்டிருந்து, ஆனா வந்தவனே அந்த குரங்கு அதே குரங்கு பயலே யாரை பார்த்து பாதத்தில் படித்து இங்கிருந்து ஓடி விடடா என்று கூறுகின்றாய். சிறுவனே, 5 வருடத்தில் உரைக்கின்றாயே, மானிட குரங்கு என்று உரைக்கின்றாயே, மாநர சேலை என்று உரைக்கின்றாயே. என்னிடத்தில் இருப்பது உன்னிடத்தில் இல்லை, உன்னிடத்தில் இருப்பது என்னிடத்தில் இல்லை. உன்னிடத்தில் இருப்பது என்னிடத்தில் இருந்தால் இது போன்ற தவறுகள் ஏதும் நிகழாது. என்னிடத்தில் இருப்பது உன்னிடத்தில் இல்லை, அது என்ன தெரியுமா? உன்னிடத்தில் இருப்பது என்னிடத்தில் இல்லை, அது என்ன தெரியுமா? என்ன? மாநிலனே, உனக்கு இருப்பது 6 அறிவு. 6ஆம் அறிவு பகுத்தறிவு. எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், யாரிடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நன்கு அறிந்து புரிந்து தெரிந்து செய்ய வேண்டிய பகுத்தறிவு 6ஆம் அறிவு. அது என்னிடத்திலே இல்லை, உன்னிடத்திலே இருக்கிறது. ஆனால் என்னிடத்தில் இருப்பது உன்னிடத்தில் இல்லை என்று உரைத்தேனே, இந்த வாள் என்னிடத்திலே இருக்கிறது. அப்படி இருந்த பொழுதோ 6 அறிவு கொண்டவனாக பகுத்தறிவோடு என்னிடத்திலே நடந்து கொண்டால் தனியார் உயிர் பெற்று, இல்லை என்றால் அதைக்கு இரையாக்கி விடுவேன். மந்தியே, எனக்கு 6 அறிவு இருப்பதால் தான் வந்த உடனே அந்த பகுத்தறிவு இருப்பதால் தான் வந்த உடனே உன் பாதத்தை தொட்டு வணங்கினேன் உன்னிடத்தில் நான் மரியாதையாக. ஆனால் உனக்கு அந்த 6 அறிவு கிடையாது. 5 ரூபாய் தனி வானர பூச்சி. வானர பூச்சா? வந்த உடனே சரி நான் வந்த ஏதோ சொன்ன இங்க இருக்க வன்னிய மரத்தை எடுத்து செல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் என்று, அதற்கு எனக்கு ஏதாவது புத்திமதிகள் சொல்லி வேண்டாமா, இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். எடுத்த உடனே அது தர முடியாதுடா, ஒழுங்கா என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு விட்டு போறானா, இது எவ்வளவு ஆணவம். இதனால 6ஆம் பகுத்தறிவு இல்லை என்று உரைத்தேனே, அதுதான். அப்படி இருந்தாலும் வந்தது தவறு. என் பாதத்தில் பணிந்து தனியாக உயிர்ப்பிச்சு வைத்த காலை பின்னெடுக்கப்படும் படத்தை கிடையாது. சிறுவனி
அப்படி இருந்த பொழுதும் ஒரு மானிட சிறுவன் என்னை எதிர்த்து போரிட துணியிறாயே, உன்னுடைய தைரியத்தை நான் பாராட்டுகிறேன். இருந்த பொழுது வார்த்தை உழைக்கின்றேன். வந்தது தவறு இந்த பாதத்தில் பணிந்தால் தருவேன். அப்படியா பார்த்து விடலாம். கயவனிடத்திலே மல்யுத்தம் செய்கின்ற தருவாயிலே ஆஞ்சநேயா போதும் நிறுத்து என்று உரைக்கிறீர்களே, யாது காரணம்? ஆஞ்சநேயா, அவன் யார் தெரியுமா? யார் தெரியுமா? என்னுடைய பக்தன், எனக்கு பல தொண்டுகளை செய்ய வந்தவன். எனக்கு ஒரே நாளில் கோவிலை கட்டி எனக்கு கும்பாபிஷேகம் செய்வதற்காக இந்த வானவராயர் கோட்டையில் உள்ள வன்னிய மரத்தை கொண்டு வருவதற்காக வந்திருக்கின்றான். அவனை நீ கொல்வதற்காக துணிந்து விட்டாயே. ஆஞ்சநேயா, இப்பொழுது என் மகனுக்கு உயிரை கொடுத்து நீயும் அவனுடன் சென்று அந்த வன்னிய மரத்தை கொண்டு வந்து எனக்கு கும்பாபிஷேகம் நடத்த ஏற்பாடு செய்வாய். தாயே, உனது மகன் என்று உரைத்த போது எனக்கும் சோதனை விடுகிறது. உங்களுக்கு தான் ஆலயம் செய்ய வேண்டும். ஓர் இரவிலே ஆலயம் கட்டி அஷ்டபத்தின மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். அதே தருணத்தில் இருக்கின்ற வன்னிய மரத்தை எடுத்துச் சென்று கொடிமரமாக நட வேண்டும். அதற்காகவே வந்திருக்கிறான் என்று முன்பே உரைத்திருந்தார். இவ்வளவு சோதனை இருந்திருக்காது தாயே. இப்பொழுது அவன் மரணமும் செய்திருக்கின்றான். அவனை எழுப்பி உங்களுக்கு ஆலயம் கட்டுவதற்கான உபகாரத்தை நான் செய்கிறேன். துணையாக இருப்பேன், விலையாக இருக்க மாட்டேன் சொல்லி நீங்கள் யார் என்பது எனக்கு நன்றாக தெரியும். இருந்த பொழுதிலும் அன்னைக்கு கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாற்ற வேண்டுமே என்பதற்காகத்தான் உங்களை நான் அவதூறுவாக பேசிவிட்டேன். உண்மையில் தவறு ஒன்றும் கிடையாது. என் தாய்க்கு ஓரிரவிலே ஆலயம் அமைத்து அஷ்டபந்தனமாக கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் தருணத்திலே இங்கு வாழ்ந்தவரின் கோட்டையில் இருக்கின்ற வன்னிய மரத்தை எடுத்து சென்று கொடிமரமாக நட வேண்டும் என்பது தாயின் ஆணை. அதற்காக வந்திருக்கின்றார். அந்த வன்னிய மரம் கிடைப்பதற்கு நானே உறுதியாக இருக்கின்றேன். என் பின் தொடர்ந்து ஓடிவா.